இந்த பூமியிலே அநேக முதியோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்துக்காக ஜெபிக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆம், என்னுடைய மகனும் மருமகளும் மருமகனும் சமாதானத்தோடு வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகளும் அவர்களுக்கு கொடுத்த பேர குழந்தைகளும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக ஜெப குறிப்புகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆம், கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய அக்கிரமங்கள் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய சமாதானம் வேலையின் நிமித்தமாக, கடன் பாரங்களின் நிமித்தமாக, குடும்பங்களிலே காணப்படுகிற போராட்டங்கள், குழப்பமான சூழ்நிலை நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இரவும் பகலும் வேதத்திலே பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சமாதானம் நதியைப் போல கடந்து செல்ல அதை ருசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.